அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. எதை பற்றியதுன்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு நமக்கு வர இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த மகத்துவம் மிகுந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நாளை மார்ச் மாதம் 2ஆம் தேதி, மாசி மாதத்தின் 18ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மாசி மகமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த மகம் நட்சத்திரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு காலையில் 8:17 அப்படிங்கும்போதே தொடங்குது. இது மறுநாள், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை 8:07 வரைக்கும் இருக்குது. பொதுவாக இந்த மாசி மகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைஞ்சு வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் வழிபாடெல்லாம் கோவிலில் செய்வாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா நாளை மாலை 6:29 அப்படிங்கும்போது தான் தொடங்குது. இது செவ்வாய்க்கிழமை மாலை 5:52 அப்படிங்கும்போது முடியுது. மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் விசேஷம் வாய்ந்ததுனாலும் மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லுவாங்க. மேலும் இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும்போது மாசி மகாமகம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த நாளில் நிறைய சிறப்புகள் நடந்திருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்பிகை பார்த்தீங்கன்னா தாட்சாயினி அவதரித்த நாள்னு இதை சொல்லலாம். வராகமூர்த்தி பூமியை கடலுக்கடியிலிருந்து மீட்டெடுத்த நாள் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானிடமிருந்து சாப நிவர்த்தி வருணன் பெற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம். புண்ணிய நதிகள் இருக்கு இல்லையா, அதாவது நாம் பாவங்கள் நீங்கணும்ட்டு புண்ணிய நதிகளில் நீராடுவோம். அப்போ அந்த நதிகளுக்கு நிறைய பாவங்கள் சேர்ந்திருக்கும். அவங்க தங்களுடைய பாவங்களை போக்க கும்பேஸ்வரர் கோவிலுக்கு அந்த குளத்தில் நீராடுறது வழக்கமாக கொண்ட ஒரு நாள்னு பார்க்கும்போதும் இந்த நாள் தான். மேலும் ஓம்கிற பிரணவ மந்திரத்தை தன்னுடைய தகப்பனானிய சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உச்சரித்த ஒரு நாள்னு பார்க்கும்போதும் இந்த நாளை சொல்லலாம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே விசேஷம் நேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடு, பரிகாரம், அதே போல் மந்திரம் எல்லாத்துக்குமே அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. குறிப்பாக தான தர்மத்துக்கு, முன்னோர் கடன் செய்கிறதுக்கெல்லாம் ஏற்புடைய ஒரு மாதம்னு பார்க்கும்போது இந்த மாசி மகத்தை சொல்லலாம். ஏற்கனவே இந்த மாசி மகத்தை முன்னிட்டு என்னென்னவெல்லாம் பண்ணணும் என்பது குறித்து நான் ஆல்ரெடி வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த நாளில் ஏற்றக்கூடிய தீப முறை குறித்து தான். இப்போ நான் உங்களுக்கு 2 விதமான இலைகள் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 இலையில் ஏதாவது ஒரு இலையை பயன்படுத்தி நீங்கள் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும், கண் திருஷ்டி நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும், செல்வ வளம் அதிகரிக்கும், கடன் கஷ்டம் நோய் எதிரி தொல்லை சகலமும் உங்களை விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம். எந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு மகம் நட்சத்திரம் தொடங்கின பிறகு எப்போ வேணாலும் நீங்கள் காலை மாலை ஏற்றலாம். இருந்தாலும் இந்த பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வரும்போது நம்ம ஏற்றுவது இன்னும் சிறப்பு. அதனால் நீங்கள் மாலை ஒரு 6:30க்கு மேலே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுவது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் இரவு 8 to 9 மணிக்கு வரக்கூடிய சந்திர ஓரையில் ஏற்றுவது சிறப்பு. ஏன்னா அந்த சமயத்தில் நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்கும், இந்த மகம் நட்சத்திரமும் இருக்கும், சந்திர ஓரையாக இருக்கிறதுனால இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும். அதுக்குள்ளே இந்த இலை கிடைக்கிறதுனா நீங்கள் பார்த்து கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இலையை 6 மணிக்கு முன்னாடியே பறிச்சுட்டு வச்சுக்கோங்க. தீபத்தை வேணால் 6:30க்கு மேலே ஏற்றுங்க. சரி, அது என்ன இலைகள் அப்படின்னு பார்த்தரலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா எருக்கன் இலை. இந்த எருக்கன் இலை வச்சு நம்ம தீபம் ஏற்றுவது அல்லது மற்ற பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய அம்சம் பொருந்தியது, சிவபெருமானுக்கு உகந்ததுன்னு சொல்லலாம். நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு சிவபெருமான் மற்றும் விநாயக பெருமானுக்கு எருக்கன் இலைகளால் அர்ச்சனை செய்கிறது, எருக்கன் இலையில் தீபம் ஏற்றுவது, இது எல்லாமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ இந்த இலை உங்களுக்கு 1 கிடைச்சாலும் சரி, 2 கிடைச்சாலும் சரி, அதை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் ஒரு துளி அளவுக்கு பச்சரிசி போட்டு இந்த இலையை நீங்கள் அதில் வைங்க. இலையை வைக்கும்போது அதனுடைய நுனி பகுதி இருக்குது இல்லையா, அது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த காம்பு பகுதி மேற்கு பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மண்ணகல் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, பஞ்சத்திரி போட்டுக்கோங்க.
இப்போ அந்த தீபத்தை ஏற்றி இந்த இலை மேலே வந்து வச்சுருங்க. இந்த தீபமானது கிழக்கு பார்த்த மாதிரி எரியறதே வந்து விசேஷம். ஏன்னா பௌர்ணமி நிலவு பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் தான் வந்துட்டு உதயமாகும். அதனால் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஏற்றி வச்சிடலாம். அதே போல் அந்த தீபத்தை பார்த்த மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்ச சிவபெருமான் மந்திரம் சொல்லலாம், பெருமாள் மந்திரம் சொல்லலாம், முருகப்பெருமான் மந்திரம் சொல்லலாம். எது சொன்னாலும் நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். அதே போல் நல்ல ஒரு ஆரோக்கியம் வேணும், நல்ல வேலை கிடைக்கணும், அதுவும் அரசு வேலையாக கிடைக்கணும், நோய் நொடிகள் நீங்கணும் அப்படிங்கும்போது இந்த எருக்கன் இலையில் தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். வெள்ளை இருக்கோ அல்லது ஊதா நிற எருக்கு செடியோ எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. உங்களுக்கு 2 இலை கிடச்சிச்சின்னா 2 இலையிலையும் கூட நீங்கள் 2 விளக்காக வந்துட்டு ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். சரி, அடுத்து இன்னொரு இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பை இலை. இந்த தும்பை இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதிரி தொல்லை, கண் திருஷ்டி இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீக்கும். இந்த தும்பை இலை வந்து எடுத்துக்கோங்க. இந்த தும்பை பூ கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணணும்னா அத்துணை நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பூ கிடச்சிச்சின்னா அந்த பூ கூட நீங்கள் சிவபெருமானுக்கு வந்து படமோ லிங்கமோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சூட்டி விடலாம். இல்லைன்னா இலை கிடச்சிச்சின்னா ஒரு 2 இலை அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு முன்னாடியே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இலையை நம்ம எப்படி தெரியுமா பயன்படுத்தலாம்? 2 விதமாக பயன்படுத்தலாம். 2மே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். முதல்ல பூஜையில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. பித்தளையோ இல்லை காப்பரோ ஏதாவது எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. முன்னாடி நம்ம எருக்க இலைக்கு எப்படி கொஞ்சம் பச்சரிசி போட்டோம், அதே மாதிரியே பச்சரிசி வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த இலை உங்களுக்கு நிறைய கிடச்சிச்சின்னா ஒரு 4-5 இலை அந்த பச்சரிசி மேலேயே அப்படியே வந்துட்டு தூவி விட்டுட்டு அதுக்கு நடுவில் மண்ணகல் வந்து நீங்கள் ஏற்றணும். இதுக்கு வந்து நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ பஞ்சுத்திரி இருக்குது இல்லையா, இந்த பஞ்சுத்திரியை வந்துட்டு நம்ம டைரெக்டாக அந்த விளக்கில் போடாமல் ஒரு தும்பப்பூ இலையை எடுத்து அந்த இலைக்கு உள்ளார இந்த பஞ்சுத்திரியை வச்சு அப்படியே வந்து இப்படி சுற்றிடுங்க. அதாவது இந்த இலையும் பஞ்சுத்திரியும் வந்து அப்படியே பிணைஞ்ச மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து எண்ணெயில் ஊற வச்சுருங்க. அதன் பிறகு நீங்கள் இதை வந்துட்டு தீபமாக வந்து ஏற்றுவீங்க. அதாவது உங்களுக்கு நிறைய இலை கிடச்சிச்சின்னா விளக்குக்கு அடியிலையும் இந்த தும்பை இலைகளை வந்துட்டு நம்ம போடலாம். சரிங்களா? இல்லைங்க எனக்கு 1-2 தான் கிடச்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் இந்த இலையை பயன்படுத்தி நீங்கள் திரியில் அப்படியே பிணைச்சி தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். அந்த இலையை எடுத்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நீல வாக்கில் தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நல்லெண்ணெயில் டிப் பண்ண அந்த பஞ்சு திரியை வச்சு நீங்கள் அதை அப்படியே வந்து தீபம் ஏற்றிடுங்க. அதாவது அந்த திரி பார்த்திங்கன்னா விளக்கோடு ஒட்டிகிட்டு இருக்காது, அந்த இலை மேலே தான் அந்த திரியே வந்து இருக்கும். அந்த இலை வந்து திரியோடு சேர்ந்து இந்த எண்ணெய்க்குள்ளே வந்து இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் ஏற்றலாம். இப்போ நான் சொன்னதில் இந்த 2ல் நீங்கள் எது மாதிரி வேணாலும் பயன்படுத்தலாம். எனக்கு 2மே கிடைக்கும், 2மே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஒரு விளக்கு நீங்கள் இந்த மாதிரி எருக்க இலையில் ஏற்றிக்கலாம். ஒன்று வந்து தட்டிலங்கிறதுனால இந்த தும்பை இலையை போட்டு கூட நீங்கள் வந்துட்டு ஏற்றிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது குறைந்தபட்சம் 1ஆவது நீங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நல்லது. சில நாட்களுக்கு அதீத சக்தி வந்து உண்டு. அந்த நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு வந்து பலன் கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு சக்தி நிறைந்த ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த மாசி மகத்தை வந்து சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நமக்கு பலன்கள் வந்து கிடைக்கல, முன்ன பின்ன ஆகுதுனாலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் நம்ம செய்யும்போது அது வந்து நமக்கு உடனேவே வந்து பலன் கொடுத்துரும். அதன்படி பார்க்கும்போது இது பௌர்ணமி திதியோடு சேர்ந்து இந்த மாசி மகமாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தீப முறையானது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி நல்ல ஒரு ஒளிமயமான செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு தரும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் பார்த்து உங்களுக்கு என்ன இலை கிடைக்குதோ அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சு இந்த தீப முறையை ஏற்றி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.